நீர் எங்களை மத்தியில் கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த ராத்திரிகளில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே, நீர் பேசினால் போதும் கல்லான இருதயங்கள் சிறையாய் மாறும். நீர் பேசினால் மரித்தவர் உயிரோடு கூட எழுதுவார். உங்களுடைய சத்தம் காலை சுனாந்திரத்தை அதரப்படுவது அல்லவா? ஆகவே உங்களுடைய வார்த்தை இந்த இடத்துல கடந்து வந்து ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுடைய இருதயம் மாறுவதாக இந்த நாட்டுக்கு எழுப்புவது இந்த தேசத்தில் திருச்சபையில் தொடங்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களோட கர்த்தர் வெளிப்படுங்க, மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா நல்ல வேகமா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். விடாமல் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிச்சு வருகிறோம். பட் இன்னையிலிருந்து நமக்கு கூட்டங்கள் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் விடாமல் ஆண்டவரை தேடி வரும்போதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கும் நாளைக்கும் நீங்க நாளைக்கும் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த 5 நாள் விடாம வர்றவங்க அத்தனைகளுடைய லைஃப்ல அற்புதம் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 5 நாள் கட்டடிக்காது, நீயும் கட்டடிக்காது, மற்றவங்க கூட்டு வந்தது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம மத்தியில அன்பான நம்ம மத்தியில வந்திருக்கிறார் பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள். நம்ம வேற அவரும் பயணம் சூடாதான். ஆமா, அவரோட குடும்பத்துல ஒரு நபர். ஸோ அதனால அண்ணா வரும்போதுதான் ஜனங்களுக்கு ஒரு ஃபயர் தான். ஆமேன் ஆமேனா சத்தம் வந்துடும். அண்ணன் கடைசியா பேசின அந்த வார்த்தை எளிமையா 31:4 கட்டுவே கெட்டப்படுவா என்ற வார்த்தை கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ்லாம் இன்னும் நம்ம மனசுல இருக்கு. ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் அதை நடத்தி செய்து வருகிறார். ஆமென். இதே போல தூத்துக்குடியில ஒரு பெரிய திருச்சபைக்கு போதுகளாக பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அதன் முதல் தடவை நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அவர்கள் நடத்தி வருகிறார். பெரிய பெரிய ஆட்கள், நம்மளாம் சின்ன சின்ன பூச்சி, அதெல்லாம் பெரிய பெரிய ஜெயம். ஆனா நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு ஒரு நிகழ்ந்த சந்தோஷம். எல்லாருக்கும் மூத்தவராக, எல்லாருக்கும் தலைவராக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் தான் பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபர் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தை ஆச்சரியம். காலையில நான் ஜெபம் பண்ணிட்டு நான் திடீர்னு எழும்பிட்டு தரிசனம் பார்த்தேன். தரிசனம் 5 பேர் வராங்க. 3 பேரை முடிச்சிட்டாங்க. 3 பேரை முடிச்சுட்டாங்க. நான் சொன்னேன் 5 பேர் வந்தாங்க, 3 பேர் முடிச்சு உடனே ஜெபம் பண்ணோம். அதுல 3 ஒரு ஆள் விட்டுட்டாங்க. பார்த்தா உண்மையில 3 பேர் விட்டுட்டாங்க. 2 பேரும் குடிப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரியில அந்த பவுனன் சீனாமி இந்த வெளியே கொண்டு வந்துருவார். நல்ல ஜெபம் பண்ணி அங்கே ஆராய்ச்சி பாய் போடுது. ஆப் உடனே உடைய போகுது. 2 பேரும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இங்க நம்ம பண்ற ஜெபம் அவங்கள விட்டுடணும். ஆமே 2 சூரிய சுப்பாயில் அனுப்பியிருக்கிறோம். அவங்க போய் அங்கே பார்க்கறதுக்கு. ஸோ நேரத்தை வீணாக்காம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் அண்ணன் வந்து கிளம்புறதுக்கு அந்த இமிகிரேஷனை தாண்டி வர்றதுக்கு மத்தியிலே எல்லாருக்கும் மூத்த ஊழியராக அண்ணன், எல்லாருக்கும் அண்ணன் அவர் தான். அவன் பிரதர் ஜான், பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்களை சபையின் சார்பாக எழுந்து என்று கைத்தட்டி அவர்கள் வரவேற்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சபை போதகர்களுக்கும் சுவாசிகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இயேசு நல்லவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். அல்லேலூயா. இந்த நாட்களில் உங்களோடு இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணங்களுக்காகவும் வாக்கியத்துக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கிருபைகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். எளிமையாய் போக அனுப்ப தேவன் விரும்பவில்லை. நம்ம எல்லாமே கர்த்தரை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும். நாங்களுக்கு வந்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் எதையும் முகாந்தரம் இல்லாமல் தேவன் செய்கிறவர் அல்ல. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு கர்த்தர் செய்வார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர்
கர்த்தர் வித்தியாசமான காரியத்தை செய்வார் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படி சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே இன்றைக்கு யார் பேசுவது என்பது உங்களுக்கு காலையில் இருந்து 3 பேருக்கும் ஒரு பெரிய குழப்பம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யார் பேச வேண்டும் அப்படின்னு நாங்கள் காலையில் புறப்பட்ட நேரத்தில் இருந்து நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு மாறி நாங்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கோம். கடைசி வரைக்கும் இந்த சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் பாஸ்டர்ஸ் 2 பேரும் சொன்னாங்க, இல்லை நீங்கள் தான் பேசணும், ஏன்னா நீங்கள் தான் அவங்கள விட நான் வயசில் கூடுனாங்க, அதனால் நான் பெரிய வயசான ஆளுலாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கருத்து சோதரம் கொஞ்சம் அவங்கள விட ஒரு 2-3 வயசுக்கு தான் நான் ஒரு ஆள் தவிர நான் வயதான ஆள் கிடையாது. லேடியா சொல்லுவோம்னா வயசான ஆள் அவங்கள விட. ஆமாம், அதனால காலையில் இருந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், இன்னைக்கு யார் பேசுவது தெரியல அப்படின்னு. இங்கே வந்த உடனே மாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் தான் பேச போறீங்க அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். காலையில் வரும்பொழுதே என்ன பேச வேண்டும் என்பதையும் ஆவியானவர் என்னுடைய மனதிலே கொடுத்து கொண்டே இருந்தார். இதைத்தான் இன்னைக்கு பேச வேண்டும் என்கிற வார்த்தைகளை ஆவியானவர் கொடுத்தார். ஆகவே உங்கள் மத்தியில் கற்றுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஏற்கனவே பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் இதற்கு முன்பு இங்கே வந்து அவர்கள் பேசின வார்த்தையை இப்போதான் சொன்னாங்க. ஆனால் அந்த வார்த்தையை தான் ஆவியானவர் பேசுவதற்கு ஏற்கனவே எனக்கும் வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். சொல்லுவோமா? அவர் அவருடைய ஸ்டைலில் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுபடி ஸ்தோத்திரம் அவர் பேசியிருப்பார். ஆனால் நான் எனக்கு கொடுத்த கிருபைப்படி உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 33:14 யாராவது எடுத்து வாசிக்கலாம். இது ஒரு நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். 70 ஆண்டுகள் சிறையிருப்பின் நாட்களுக்குள்ளே, சிறையிருப்பின் காலங்களுக்குள்ளே ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவன் அந்த சிறையிருப்பில் இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க என்கிற வார்த்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கீழ்ப்படியாமை, அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் நடந்த காரியங்கள் ஒரு சிறையிருப்புக்குள் ஜனங்களை கொண்டு போய்விட்டது. ஆனாலும் அந்த நிலையில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் விரும்பும் பொழுது அவர்களுக்கு வார்த்தையும் தேவன் கொடுக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன். நம்முடைய ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிற தெய்வம், வாக்குத்தத்தங்களின் தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவன் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்ய வல்லவர். மனிதனுடைய வாக்குகள், மனிதனுடைய வார்த்தைகள் பல நேரங்கள் மாறி போகும். காலங்கள் போகும்போது மாறி போகும், நாட்கள் போகும்போது மாறி போகும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். யோசேப்பு நிமித்தம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அவர்கள் வெளியே போகிறார்கள், போக சொல்லி அனுப்புகிறார். உங்க வாழ்க்கை குறித்தா இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டப்பா. நீங்க வெளியில போகும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க, என்னையும் நினைச்சு கொஞ்சம் தயவு பண்ணுங்க சொல்லப்படுது. வேதம் சொல்கிறது, அவர்களோ அவனை மறந்து போனார்கள். இந்த உலகம் அப்படித்தான். பல நேரங்களில் நன்மை பெற்றவர்கள், நம்மளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அருமையானவர்களை மறந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது பாருங்க, அது ஒரு நாள் மாறி போகாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் விலகி போகலாம். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதை நான் செய்ய போறேன். அல்லேலூயா. காலங்கள் ஒருவேளை கடந்திருக்கலாம். சபைக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். தேவனுடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். அது ஒன்றும் அது தரையில வீணாய் விடாதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 5 நாட்கள் ஜெபம் முடியும் போது நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் சொன்னது நடந்தது,
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. சபைக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. அவன் குடும்பத்துக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. ஊழியத்துக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. என் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். தீர்க்க தரிசனமாக சொல்றார். இந்த 5 நாட்கள் ஜெபத்திற்கு பின்னால் இந்த ஊழியத்திலும் சபைகளிலும் குடும்பங்களிலும் தேவன் வித்தியாசமான காரியத்தை இந்த 2026 ஆண்டின் துவக்கத்திலேயே நீங்கள் நீண்ட நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், நீண்ட நாட்களாய் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களுடைய தனிப்பட்ட காரியமா இருக்கலாம், உங்க குடும்ப விஷயமா இருக்கலாம், ஊழிய விஷயமா இருக்கலாம், உங்க வேலை விஷயமா இருக்கலாம், ஒவ்வொரு காரியமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை நிறைவேற்றி முடிக்க போகிறேன். சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் என்ன சொன்னார்? நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது 31ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் அவர் சொன்ன வார்த்தை என்ன? முதலாவது 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு என்ன வார்த்தை சொன்னாரா? யூதாவுக்கு என்ன வார்த்தை சொன்னாரா? திரும்பவும் உன்னை கட்டுவேன் என்று சொன்னாரா? ஒரு காலத்துல பிரகாசித்தவர்கள், ஒரு காலத்துல கர்த்தருக்காக நின்றவர்கள், ஒரு காலத்துல கர்த்தருக்காக நடத்தப்பட்டவர்கள், ஒரு காலத்துல தேவனுடைய வழியிலே நடத்தப்பட்டவர்கள், ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்திவிட்டது, ஒரு உடைவை ஏற்படுத்திவிட்டது, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்திவிட்டது. ஆனா சொல்கிறாரு, இப்படி இருந்ததுதான் உங்க வாழ்க்கை, ஆனா மறுபடியும் நான் உங்களை கட்டி எழுப்ப போகிறேன். சபையே, கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டுவேன். இது இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொன்ன வார்த்தை. திரும்பவும் கட்டப்படுவீர்கள். அநேகருடைய சரீர பிரகாரமான காரியம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில உடைவுகள் இருக்கிறது. அநேகருடைய ஆவிக்குரிய நிலைகளிலே உடைவுகள் இருக்கிறது. தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே உடைவுகள் இருக்கிறது. உடைவுகள் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கா? இருக்கு. தேவ கருத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் உடைந்து போகிறதுக்கான காரணம் இருக்கா? இருக்கு. ஆதாமையும் ஏவாளையும் ஏதேனின் தோட்டத்தில் தேவன் வைத்து தேவனோடு உறவாடி, தேவனோடு உலாவி, தேவ சத்தத்தை கேட்டு, தேவ பிரசன்னத்தை அனுபவித்து, பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே தேவன் அங்கே வந்து உலாவி தேவ சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்த நாட்கள். ஆனால் சாத்தான் வந்து அவர்களோடு பேசுகிறார். அவர்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்டு தேவ கட்டளையை மீறி, தேவ வார்த்தையை மீறி, தேவன் சொன்ன காரியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்காமல் பிசாசின் வார்த்தைக்கு தங்களை கீழ்ப்படித்தபடினாலே உடைவுகள் வந்தது. தேவனோடு இருக்கிற அனுபவம் எவ்வளவு பெரிய அனுபவம் தெரியுமா? தேவனோட வாழ்கிற அனுபவம் எவ்வளவு பெரிய அனுபவம் தெரியுமா? ரொம்ப ஈஸியா சாத்தான் ஜனங்களை உடைகிறான். ரொம்ப ஈஸியா உடைக்கிறான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் என்ன சொன்னார்? ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்கும் போதே சொல்லி இருக்க வேண்டும். அவன் என்ன சொன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா பேச்சு கொடுக்கிறாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய நிலைகளை, தேவனோடு உள்ள உறவை அவன் உடைத்தான். எதினால்? கீழ்ப்படியாமையினால் உடைக்கப்படுவார். அப்ப தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரம் உடைகிறதா? தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு நபருடைய ஆவிக்குரிய உடைகிறதா? உடைகிறது. எப்போ? கீழ்ப்படியாததினாலே. அனனியா சப்பீரா உடைக்கப்படுகிறார்கள். எதினால்? பொய்யினால் உடைக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் காலங்களில் தங்களுக்கு இருந்தவைகளை விற்று பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவர்களோ தங்களுக்கென்று ஒரு பங்கை வஞ்சித்து எடுத்து வைத்து விட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கேட்கிறார், இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று கேட்ட பொழுதுமா 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி போய் சொல்றாங்க பாருங்க. அதான் சொல்லுவாங்க, தாடிக்கு ஏற்ற முடியுது. 2 பேரும் சேர்ந்து வேதம் சொல்லுகிறது, பொய்யினால் வாழ்க்கை உடைக்கப்பட்டது. ஒரு கேயாசி தீர்க்கதரிசிக்கு பணிவிடை செய்கிறவன். நான் நினைக்கிறேன் தீர்க்கதரிசிக்கு அடுத்த ஸ்தானத்தில் வர வேண்டிய ஒரு கேயாசி. ஒருவேளை அந்த ஸ்தானத்திற்கு அவன் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த நாகமான் தேவ மனுஷனை சந்திக்க வரும்பொழுது வெகுமதிகளோடு காணிக்கைகளோடு வருகிறான். எனக்கு குஷ்டரோகம் மாறிடும், என் சரீரத்தில் அற்புதம் நடந்துடும், எப்படியாவது எனக்கு ஒரு மாற்றம் கிடைத்துவிடும், சுகம் பெற்று விடுதலை பெற்று
நம்ம போய் அதுக்கப்புறம் அந்த காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சு வரும் பொழுது தீர்க்கதரிசி அவரை சந்திக்கவில்லை. சொல்லுகிறார், உன் ஸ்கூல் மாறணும்னா இந்த யோர்தான் 7 நேரம் முங்கி எழுதியது சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு கோபம் வருது, பயங்கர கோபம். வேதம் சொல்லுகிறது கடும் கோபம் கொண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறது. நான் இப்படி நினைத்து கொண்டு வந்தேன், நான் இப்படி நினைச்சிட்டு வந்தேன், எப்படி என்ன உள்ள கூட்டி என்ன உட்கார வச்சு எண்ணெய் பூசி எனக்காக ஜெபம் பண்ணி என் குஷ்டரோகத்தை மாற்றுவார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ அற்புதம் என்பது நீங்க எதிர்பார்க்கிற நன்மை என்பது உங்கள் நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படித்தான் நடக்கும். பல நேரத்தில் நம்ம அற்புதத்தை எப்படி எதிர்பார்க்கிறோம்? நான் சொல்ற ஆண்டவரே எப்படி நடக்கட்டும், நான் கேட்கிற ஆண்டவரே எப்படி நடக்கட்டும், நான் கட்டளையிடுகிற ஆண்டவரே எப்படி நடக்கட்டும். நான் சொல்றேன், அற்புதம் என்பது நம்முடைய நினைவின்படி அல்ல, அது அவருடைய நினைவின்படித்தான் நடக்கும். அவருக்கு எப்போ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அற்புதம் எப்பொழுதுமே நம்முடைய நினைவின்படி அல்ல. நம்ம நினைக்கிறோம் இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார். உன் நினைவு என் நினைவல்ல, உன் வழி ஏன் வழிகள். அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அநேக காரியங்களில் வாஞ்சைகள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், தாகங்கள் இருக்கலாம். ஆனா அவர் நினைச்சதெல்லாம் ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் நினைத்தபடி அற்புதத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, போய் முங்கு, உனக்கு சரீரத்தில் அற்புதம் நடந்துடும் சொன்னா செஞ்சாரு. அற்புதம் நடந்துச்சு. காணிக்கை வாங்கல, தேவ மனுஷன் காணிக்கை வாங்கல. அவனுக்கு பின்னால் இருக்கிற கேயாசி அந்த காணிக்கையை வாங்க பின் தொடர்கிறான். அவன் நினைச்சிருப்பான், இப்படி உங்களுக்கு வேண்டாம்னா எனக்காக வாங்கி கொடுத்துருக்கலாமே, இல்ல என்ன கை காட்டி இருக்கலாமே, என்னுடைய அசிஸ்டன்ட் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இருக்கலாமே, ஐயோ கொண்டு வந்த காணிக்கை வாங்காம போயிட்டோமே அப்படின்னு அதை வாங்க அவன் முயற்சி செய்கிறான். அவன் வாழ்க்கை உடைக்கப்படுகிறது பொருளாசையினாலே. ஆதாம் கீழ்ப்படியாமல் உடைக்கப்பட்டான். அனனியா சப்பீராள் பொய்யினால் உடைக்கப்பட்டார்கள். இது கேயாசி பொருளாசையினால் உடைக்கப்பட்டான். நான் சொல்லுகிறேன், ஒரு தேவனோடு நிற்கிற மனிதன் உடைக்கப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாரும் திரும்பவும் கட்டப்படுவதற்கு பல சான்ஸ்கள் இருந்தும் அவர்கள் அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. உடைவுகள் வந்திருக்கலாம், தேவனோடு உள்ள உறவிலே, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் உடைவுகள் வந்திருக்கலாம். ஆனா திரும்ப கட்டப்படுவதற்கு சில தருணங்களை கர்த்தர் கொடுக்கும் போது நாம் அதை பயன்படுத்தி கொண்டால் கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். ஆமென். சொல்லுங்கள் அல்லேலூயா. எது நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து போய் கிடக்கிறது? ஒருவேளை நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு உடைவுகள் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் உடைவுகள் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளில் உடைவுகள் இருக்கலாம், ஒருவேளை சரீர பிரகாரமான காரியத்தில் உடைவுகள் இருக்கலாம். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழுப்பிட்டு இருக்கிறார்கள். நான் பலமுறை மலேசியாவை ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு வந்தபோது அந்த சபைக்கு போதுக ஒரு இல்லத்துல ஜெபிக்க என்னை கூட்டிட்டு போனார். அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போனோடனே பாஸ்டர் வந்திருக்காங்க, இந்தியாவில் வந்திருக்காங்க, உங்க வீட்டுக்கு தான் ஜெபம் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வீட்டுல அந்த அம்மா வந்தாங்க. ஐயா வாங்க சோதரம் பேசலாம் அப்படின்னாங்க. இப்போ வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறீங்க கூப்பிடுங்க அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்றாரு. பாஸ்டர் வந்திருக்காரு, ஜெபம் பண்ணணும், உங்க வீட்டுக்கு தான் ஜெபிக்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன், வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா ஒரு சத்தம் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. உடனே ஒவ்வொரு ரூமுக்குள்ள ஒவ்வொருத்தரா வாங்க. வந்த உடனே சொல்ல பாஸ்டர் வந்திருக்காரு, ஜெபம் பண்ண வந்திருக்காரு. சரி ஜெபிக்கணும் என்று நினைத்த பொழுது சொன்னார்கள், நானும் என்னுடைய கணவரும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் நாங்கள் பேசாமலே இருக்கிறோம். ஒரே வீட்டுக்குள் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசுவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுவதில்லை. பிள்ளைகள் வேலை செய்யறாங்க, கணவர் வேலை செய்கிறார், மனைவி வேலை செய்யறாங்க. எல்லாரும் காலையில் எழுப்பி வேலைக்கு போவாங்க, அவங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போவாங்க, சாயங்காலம் வருவாங்க. எல்லாரும் அவரோட ரூமுக்குள்ள போய் அப்படியே உள்ள உட்கார்ந்துக்குவாங்க. 6 வருஷங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமலே இருந்திருக்காங்க. யோசித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம வீட்டுல சின்ன சின்ன சண்டைகள் வரும் பொழுது நம்ம வீட்டுல ஒருவேளை கொஞ்ச நேரம் பேசாம நம்ம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் முழுவதும் கூட நம்மளால பேசாம எனக்கு இருக்க முடியாது. ஆனா உங்களுக்கு எப்படி முடியல?
ஏதாவது சின்ன சின்ன விஷயம் வீட்டுக்குள்ள வரதான் செய்யும். வீடுன்னு ஒண்ணு இருந்தா சின்ன சின்ன விஷயம் வரதான் செய்யும். வருமா வராதா? உங்களுக்கு வராது போல, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. வரும், ஆனா பேசாம இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்குள்ள பேசி ஆகணும். எப்படி 6 வருஷம் ஒரே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசாம இருந்தாங்க. ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றது இந்தியாவில் இல்ல, மலேசியாவில் தான். ஜெபம் அந்த வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு முழங்கால் படியிட வைத்து இந்த ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், ஒரு மனதின் காரியங்கள். இந்த வீட்டுல 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 30 வயது 35 வயது, திருமணம் ஆகவில்லை. 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகவில்லை. பயங்கர பிரச்சனைகள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. முழங்கால் படியிட வைத்தவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஏன் இந்த வீட்டினுடைய நிலைமை இப்படி இருக்கு, இந்த குடும்பத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கு, இந்த வீட்டில் இப்படி நடப்பதற்கான காரணம் என்ன, அதை கண்டுபிடித்து அதை அறிந்து அதை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ள அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் ஜெபித்து கடந்து போயிட்டேன். திரும்ப அடுத்த வருஷம் வரும் பொழுது அந்த குடும்பத்தினரை சந்திக்க வந்தபோது சொன்னார்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்து 2 பிள்ளைகளுக்கு திருமண முடிவு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார்கள். எங்க வீட்டில் இப்போ குடும்ப ஜெபம் நடக்கிறது என்று சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அநேக நேரத்தில் சத்துரு நம்முடைய குடும்ப உறவுகளை உடைக்கிறான். அதுவும் இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரியவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவருடைய குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக உடைவுகளை, மனமுறிவுகளை, தாக்கல்களை, அவர்கள் அநேக குழப்பங்களை, வேதனைகளை. அவருக்கு தெரியும், இவங்க குடும்பத்தை உடைச்சிட்டோம்னா, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உடைச்சிட்டோம்னா கௌதரம் அப்படியே இருந்து விடுவார்கள். எழுப்ப மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க, கர்த்தருக்காக பயப்பட மாட்டாங்க. அவனுக்கு தெரியும். அதனால மற்றவர்கள் மேல் அவனுக்கு கவனம் கிடையாது. அவன் முழு கவனம் தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தையே கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு உடைவை ஏற்படுத்தி இருக்குமானால், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு உடைவை ஏற்படுத்தி இருக்குமானால், இந்த ராத்திரிகளில் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், நான் திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஈசாவுக்கு இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன். என்ன வார்த்தை சொன்னார்? திரும்பவும் கட்டுவேன் என்று சொன்னார். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள், ஒருவேளை ஆவிக்குரிய நிலைகள் முன்பு ஜெபித்தது போல இப்ப ஜெபிக்க முடியல. முன்பு தேவ சமூகத்தில் ஆமென் கர்த்தருக்காக நின்றது போல இப்ப நிற்க முடியவில்லை. அந்த நாட்களில் நன்றாக ஜெபித்தேன், அந்த நாட்களில் தரிசனங்களை பார்த்தேன், அந்த நாட்களில் தேவ வார்த்தைகளை கேட்டேன், அந்த நாட்களில் நடக்க போற காரியத்தெல்லாம் கர்த்தர் திட்டமா தீர்க்கமா பேசுவாரு. ஆனா இப்ப தேவ சத்தத்தை கேட்க முடியல, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, தேவனுடைய வல்லமை உணர முடியல, தேவனுடைய கிரியையை பார்க்க முடியல. ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்று சொல்லுகிறார், இல்லை, இன்றைய தினத்திலிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவுகள் உடைக்கப்பட்டு ஒருவேளை மங்கி போன நிலையிலே இருக்குமானால் ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. திரும்பவும் கட்டுவேன் என்பது தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம். இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் தேவன் சொன்ன நல் வார்த்தை என்ன? ஒன்று, திரும்பவும் கட்டுவேன் என்பது தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, நான் அவர்களை வழி நடத்துவேன் என்பது தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வழி நடத்துவேன். அல்லேலூயா. நீங்க சத்தமா சொல்லுவீங்கன்னு பாஸ்டர் சாலி சொன்னாரு. அல்லேலூயா. உங்களை பற்றி பெருமையா சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வந்தாரு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது, வழி நடத்துவேன். ஆமென். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்ன? நான் அவர்களை வழி நடத்துவேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மை அழைத்த ஆண்டவருக்கு நம்மை நடத்த தெரியும். நம்மை வேறுவிரித்த ஆண்டவருக்கு எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? இது இந்த காரியம் எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியம் எப்படி அனுகூலமாகும்? இந்த காரியம் எப்படி எனக்கு நடக்கும்? ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட்ட யாக்கோபு சகோதரனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிடலாம் யாக்கோபு நினைக்கும் பொழுது அவளுக்கு ஒரு சவால் வருகிறது. ஏசாவின் மூலமா, பாரு, 2 தடவை என்ன ஏமாத்திட்ட, இப்போ பாரு
காத்துக்க. ஒருவேளை அவன் கோபம் தடித்த பின்பாடு அதுக்கப்புறம் நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. நல்ல கவனிங்க, அவன் தன் வாழ்க்கையில மன உளைச்சலோடு தன்னுடைய வீட்டில் இருந்து பிரயாணப்படுகிறான். அவன் ஆயத்தப்பட்ட பிரயாணம் இல்ல, திடீர்னு புறப்பட்ட பிரயாணம். திடீர்னு புறப்பட்டு போகிறான். போகிற இடம் எப்படின்னு தெரியாது, போகிற இடத்துல அனுகூலம் இருக்குமா தெரியாது, போகிற இடத்துல சந்தோஷம் இருக்குமா தெரியாது, போகிற இடத்துல சாப்பாடு கொடுப்பாரா தெரியாது. ஒரு மன உளைச்சல், ஒரு பாரத்தோட புறப்பட்டு போகிறான். அப்படி போகிற நேரத்துல சாயங்காலம் ஆயிடுச்சு. அங்கே ராத்தங்குகிறான். ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான் அப்படின்னு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு வனாந்தரத்துல ஆளே இல்லாத இடத்துல, எங்கே எந்த சத்தமும் இல்லாத இடத்துல, பயங்கரமான இருட்டு, அந்த இடத்துல ராத்தங்கும் பொழுது ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்த உடனே தூங்கிட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம ஆண்களுக்கு வீட்டுல ஏசி இருக்கும், பஞ்சுமத்தை இருக்கும், வசதிகள் இருக்கும், ஆனா ராத்திரி என்ன வராது, தூக்கமே வராது. ஒரு அம்மா எனக்கு ராத்திரி 2 மணிக்கு போன் பண்றாங்க. எங்க சர்ச்சில் ஒரு அம்மா, அப்பதான் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப களைத்து போய் படுத்திருக்கிறேன். திடீர்னு போன் வருது. என்ன விசுவாசி போன் பண்றாங்க, ராத்திரி போன் பண்றாங்க, என்ன சம்பவம்னு தெரியலையேன்னு போன் எடுத்து அட்டெண்ட் பண்ணா, ஹலோ பாஸ்டர் தானா? ஆமா, நான் இன்னொரு பேசுறேன், சொல்லுங்க சிஸ்டர், என்ன பிரச்சனை, எப்போ போன் பண்ணியிருக்கீங்க? அந்த அம்மா அழகா சொன்னாங்க, இல்ல பாஸ்டர் எனக்கு தூக்கம் வரல, பாஸ்டர் தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன். இப்படி ஒரு 10 விசுவாசிய சபையில இருந்தா நான் எப்படி தூங்குறது? அழகா சொல்றாங்க, எனக்கு தூக்கம் வரலையா, பாஸ்டர் தூங்கிட்டாரான்னு போன் அடிச்சு பார்த்தேன். ஏமா உனக்கு தூக்கம் வரலையா? தூக்கம் வந்தாலும் வரணும், ஒன்று பண்ணு, பைபிளை கையில் எடு, பைபிளை கையில் நான் எடுத்தாச்சு. 1ஆம் சங்கீதத்திலிருந்து ஆரம்பி, திருமார்க்கனுடைய ஆலோசனை நடவாங்கன்னு ஆரம்பி, நீ பைபிளை வாசி, உனக்கு தூக்கம் வரதான் இல்லையான்னு பார்த்துருவோம். அல்லேலூயா. அடுத்த நாள் அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு, நீங்க சொன்னபடியே பைபிளை எடுத்து வாசிப்பாங்க. 1ஆம் சங்கீதம் தாண்டல, அதுக்குள்ள என்ன வந்து பாருங்க. நிறைய பேருக்கு வீட்டுல தூக்கம் வராது, சர்ச்சில் வந்து உட்கார்ந்து தூக்கம் பாருங்க. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் பாஸ்டர் பேசியிருக்கலாமே, சீக்கிரம் முடிச்சுட்டாரேப்பாங்க. ஏன்னா அவங்க தூக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம. எப்படிதான் சர்ச்சில் தூக்கம் வருமோ தெரியும். எல்லாரும் வந்து உட்கார்ந்து இப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. இப்படியே ஆடிட்டு இருந்தா தூங்குறாங்கன்னு அர்த்தம். இப்படியே ஆடுறாங்கன்னா அது வேற மாதிரி. அப்படி தூங்குறவங்க எழுப்பிடலாம். இப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் தலையில கேட்கணும். இல்லையா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தூக்கம் வந்துச்சு பட்டா தூங்கலாம். ஒரு சொப்பனம் கண்டா, சொப்பனம் கண்டா. உங்களுக்கு தெரியும் யாக்கோபு எப்படி சொப்பனம், என்ன சொப்பனம் கண்டா அப்படின்னு தெரியும். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, தூதர்கள் ஏறி இறங்குறதுமா இருக்கிறதை கண்டார். அதற்கு மேலே கர்த்தர் ஆண்டவர் பேசுறாராம், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன். நீ மன உளைச்சலோடு நீ பிரயாணம் பண்ற, ஆனா இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன்ப்பா. நீ இன்னைக்கு சூழ்நிலையை கண்டு நீ பயணித்து போகிறார், திரும்ப வர முடியுமா ஒரு கேள்விக்குறியோட போக, என்ன நடக்கும்னு தெரியல. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை நடத்துவேன், என்னுடைய கரமும் கூட எப்பொழுதும் இருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா திட்டமா சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சொப்பனம். நம்ம கூட கலரா சொப்பனம் பார்ப்போம். ஆனா என் கேள்வி என்னன்னா, என்னைக்காவது நம்ம சொப்பனத்துல தேவதூதரை பார்த்து, யாரோ பார்த்திருக்கீங்களா? தேவதூதரை பார்த்திருக்கீங்களா? தேவதூதரை பார்த்திருக்கீங்க? பார்க்கவே இல்லையா? அப்ப சொப்பனத்துல என்ன பார்க்கறீங்க? என்னதான் பார்க்கறீங்க? ஐயோ பாஸ்டர், ஒரு பொம்பளை விரட்டிக்கிட்டே வர, என்னன்னு தெரியல பாஸ்டர், நானும் ஓடி 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 பார்க்கிறேன், ஐயோ தப்பிக்கவே முடியல. கடைசியில பார்த்து சொப்பனத்துல, கடைசியில பார்த்த ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள பத்து விழுந்துட்டேன் பாஸ்டர். கண்ணை திறந்து பார்த்தா கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். எதையாவது ஒண்ண பார்த்தேன், எதையாவது ஒண்ண பார்த்தேன். நான் சொல்றேன், யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்றாரு, திட்டமா சொல்றாரு, பயப்படாத, இன்னைக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டம், ஆனா நான் உன்னை கைவிட மாட்டேன். என் கரமும் கூட இருக்கும், என் வல்லமும் கூட இருக்கும், என் தேசத்து கூட
நடந்தது எல்லாமே போதக குடும்பத்துல ஆண்டவருக்காக ஊழியத்திற்கு அர்ப்பணித்து தேவனுக்காக ஊழியத்திற்கு வந்து 37 ஆண்டுகள் இன்னைக்கு நான் சொல்ல முடியும். ஒரு நாள் கூட கர்த்தர் என்னை கைவிட்டதில்லை. பிரச்சனை வராம இல்லை, போராட்டம் வராம இல்லை, கஷ்டங்கள் வராம இல்லை, தரித்திரம் வராம இல்லை, எதிரான சூழ்நிலைகள் வராம இல்லை. எல்லா பிரச்சனையும் சந்தித்தோம். ஆனாலும் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவில்லை. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன். இந்த காரியத்தை நான் எப்படி சந்திக்க போறேன்னு தெரியல, இந்த காரியத்தை நான் எப்படி சாதிக்க போறேன்னு தெரியல, இது எப்படி எனக்கு முடிய போகணும்னு தெரியல. ஒருவேளை சில காரியத்தை சந்தித்து முடிவில்லாமல் கேள்வியோடு நின்று கொண்டிருக்கலாம். சில நபர்களால் சில காரியங்களுக்கு நடக்க வேண்டி இருக்கிறது, சில ஆட்களால் சில காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு சில பேர் சில நபர்கள் மேல் அனுகூலங்கள் தேவையா இருக்கிறது, சில ஆட்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு தேவை. சில நேரத்தில் நினைக்கிறீர்கள், இது எப்படி நான் சமாளிக்க போறேன், இந்த காரியம் எப்படி நடக்க போறேன் எனக்கு தெரியல. தீர்க்கமாய் சொல்கிறார், நான் உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. சரியான நேரத்துல கர்த்தருடைய வழி நடத்துதலை காண்பீர்கள். எகிப்திலிருந்து புறப்பட வைத்த ஆண்டவர், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர், எகிப்திலிருந்து கானான் என்கிற தேசத்திற்கு வழி நடத்துகிற ஆண்டவர். 40 வருஷம் வனாந்தரத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை வழி நடத்தினேன். கர்த்தரை நம்பி வந்தவங்களை இடையில விட்டுட்டு போகவே மாட்டாங்க. இயேசு போதோடு வந்தவங்களை இடையில விட்டுட்டு போகவே மாட்டாங்க. இந்த ஆண்டவர் எனக்கு போதும் அப்படின்னு துணிஞ்சு வந்தீங்களே, உங்களை கைவிடவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் வழி நடத்துவார். எப்படி வழி நடத்தினார்? நம்பர் 1, போஷித்து நடத்தினார். எப்படி நடத்தினார்? 40 வருஷம் மன்னாவினால் போஷித்து நடத்தினார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நடத்தும் போது ஒரு குறைவையும் கர்த்தர் வைக்க மாட்டார். மோசே கூட யோசித்திருப்பாரு, ஆண்டவரே இவ்வளவு ஜனங்களை கூட்டிட்டு போனோம், இவன் சாப்பாடு கேட்பானே, சாப்பாடு கொடுக்கணுமே, எங்க இருந்து கொடுக்க முடியும்? கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, நான் இவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுப்பேன், அவர்களை போஷிப்பேன். 40 வருஷமும் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார். போஷித்து நடத்துகிறார். 2வது, போதித்து நடத்துகிறார். ஆமென் சொல்லுவாங்களா? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, போதித்து நடத்துவார், போதித்து நடத்துவார். ஸ்தோத்திரம். 3வது, காத்து நடத்துவார். இரவும் பகலும் சேதம் வராதபடி காத்து நடத்துவார். தேவன் யார் தெரியுமா? நம்மளை வழி நடத்துகிற கர்த்தர். என் பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்கும், என் குடும்பத்தின் காரியம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாத நிலையில் இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சொல்ல ஆரம்பிக்கிறார், நீ பயப்படாத, நானே உன்னை வழி நடத்துவேன். யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொன்ன நல்வார்த்தை என்ன? நீ திரும்பவும் உன்னை கட்டுவேன். 2வது அவர் சொன்ன வார்த்தை, உன்னை நான் வழி நடத்துவேன். 3வது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? துக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. துக்கம் நிறைந்த அனுபவங்கள், சிறையிருப்பின் காலங்கள், துக்கத்தின் காலம், சிறையிருப்பின் காலங்கள், வேதனையின் காலம், சிறையிருப்பின் காலங்கள், மனமகிழ்ச்சி இல்லாத காலம், கண்ணீரின் காலம். இப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதுக்கு சந்தோஷம்? எதுக்கு சந்தோஷம்? நம்ம சந்தோஷம் சொல்றோமே, இத மகிழ்ச்சி சொல்றோமே, இது எங்க இருக்கு? எங்க இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் தேவ சமூகத்தில் இருந்து வருகின்ற சந்தோஷம். அல்லேலூயா. உலக சந்தோஷம், உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அதெல்லாம் மாறிடும். அதெல்லாம் அந்தந்த சூழ்நிலை கொண்டாடும். நம்ம வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடும், பர்த்டே அன்னைக்கு ஒரு சந்தோஷம், வீட்டுல எல்லாரையும் கூப்பிடுறோம், கேக் வெட்டுறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு வயசு ஒண்ணு கூடுதுன்னு மறந்துடுறோம். வருஷம் போக போக யோசித்து பாருங்க, அன்னைக்கு
பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அது அன்னைக்கு மட்டும்தான். அந்த சூழ்நிலை நம்ம வீட்டுல ஒரு திருமணம் நடக்கிறது, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். உறவினர்கள் வருவார்கள், குடும்பத்தார் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், விருந்து இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நிரந்தரமானதல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படுகிறது. அது காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? நீங்க அவரோடு பேச 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 பேச, அவர் உங்களோடு பேச 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 உங்களுக்கு உண்டாகிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இது இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷம், இந்த உலகம் எடுக்க முடியாத சந்தோஷம், எந்த நிலையிலும் அனுபவிக்க முடியாத மகிழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். நாம சந்தோஷப்படுத்துவேன். எங்க தெரியுமா? நீ துக்கப்பட்ட இடத்துல உனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அந்நாள் துக்கத்தோட போய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினான். நிந்தை ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், புலம்புகிறான். தேவ சமூகத்தில் போய் புலம்புகிறான். பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு தெரியாமல், என்ன செய்வது தெரியாமல் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அழுதுகிட்டே இருக்கிறோம். ஆராதிக்க முடியல, பாட்டு பாட முடியல, ஜெபம் பண்ண முடியல, அழுக மட்டும்தான் வருது. ஏன்னா நமக்கு தெரியல, துக்கம். பல நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் துக்கத்தோடு வருகிறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் நிலைமை தெரியலையா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா? அழுகிறோம், அழுகிறோம். நான் சொல்லுகிறேன், அந்த அழுகைக்கு ஒரு முடிவு ஒரு நாள் கர்த்தர் ஏற்படுத்தினார். தீர்க்கதரிசனமாக சொல்றார், இனி நீ அழமாட்டாய். எந்த காரியத்திற்கு நீ அழுது 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 புலம்பினாயோ அந்த இடத்தில் அந்த காரியத்திற்காக ஒரு சந்தோஷ செய்தி உனக்கு வருகிறது. நீ துக்கப்பட்ட இடத்துல, நீ வேதனைப்பட்ட இடத்துல உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கர்த்தர் அனுப்ப போகிறார். உனக்கு ஒரு செய்தி வரும். ரொம்ப நாளாக செய்திக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார், ரொம்ப நாளாக செய்திக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவன் அழுது 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 அவன் இந்த காரியத்திற்கு நான் ஜெபிப்பதில்லை, இந்த காரியத்துக்காக நான் போராடுவதில்லை என்று ஒருவேளை நீங்க நினைத்திருப்பீர்களா? நீங்க ஆண்டு சொல்ற வார்த்தை இதுதான், நான் மகிழ பண்ண போகிறேன். எந்த இடத்துல துக்கம் இருந்துச்சோ அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி வரப்போகிறது. எந்த இடத்துல சஞ்சலம் இருந்துச்சோ அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. இன்னைக்கு நீங்க சந்திக்க போகிற சந்தோஷம் உலகம் உங்களுக்கு கொடுக்காத சந்தோஷம். இன்னைக்கு சந்திக்க போகிற மகிழ்ச்சி இந்த உலகம் உங்களுக்கு தராத சந்தோஷம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக நிரப்ப போகிறார். இனி நீ அழமாட்டாய், இனி நீ வருத்தப்பட மாட்டாய், இனி நீ சஞ்சலப்பட மாட்டாய், இனி தலைகுனிந்து நிற்க மாட்டாய், இனி அவமானப்பட்டு நீ நிற்க மாட்டாய். அல்லேலூயா. எந்த இடத்திலே தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாய் நிறுத்த ஒரு சந்தோஷ செய்தி. இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள உன்னை சந்திக்க போகிறார். காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்துருமா, நாளைக்கு வந்துருமா, இந்த காரியம் நடந்துருமா, இன்னைக்கு நடந்துருமா, லேட் ஆகிட்டே இருக்கு, லேட் ஆகிட்டே இருக்கு. பரவாயில்ல, பரவாயில்ல. கர்த்தர் செய்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ள வந்துட்டோம். ஒரு துக்கம் சந்தோஷமாக மாறும். இல்ல அப்படிங்கிறதான உனக்கு துக்கம், இல்லைங்கிறதான உனக்கு பாரம். ஒரு துக்கம் ஆனந்த கழிப்பாய் மாறப்போகுது. உன்னை மகிழ பண்ணுவா, உன்னை மகிழ பண்ணுவா. நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களும் மகிழ போகிறார்கள். சகரியா எலிசபெத்தினுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் போய் எட்டியிருக்கிறது. ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது, உனக்கும் சந்தோஷம், உன்னை சார்ந்தவர்களுக்கும் சந்தோஷம், ஒரு ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மகிழ்ச்சி எதனால தெரியுமா? ஜெபம் கேட்கப்பட்டபடியினாலே. அல்லேலூயா. சில காரியங்களுக்காய் போராடி 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 அழுத்து போனீர்கள். ஜெபித்து 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 நன்மையை காணாமல் சோர்ந்து போனீர்கள். கர்த்தரிடத்தில் கேட்டு 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 பதில் வராமல் நீங்கள் உடைக்கப்பட்டு போனீர்கள். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் அதிலே உன்னை மகிழ பண்ண போகிறேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நீ எதிர்பார்த்த சில காரியங்களில் உனக்கு வந்த ஏமாற்றங்கள் உன்னை துக்கப்படுத்தி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை
குறித்து நீ நினைத்தது ஒன்று, எனக்கு இப்படித்தான் நடக்கும், நான் இப்படித்தான் வாழ்வேன், என் குடும்பம் இப்படிதான் இருக்கும், என் ஜீவி இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நான் இருப்பேன் என்று நீ நினைத்த சில காரியங்கள், எனக்கு இது நடக்கக்கூடாது, என் வாழ்க்கையில இது சம்பவிக்க கூடாது, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை நான் கடந்து போகக்கூடாது என்று நீ நினைத்தாயே, அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டார். ஆவியானவர் சில நபரோடு இந்த ராத்திரியில் தீர்க்கதரிசனமாய் திட்டமாய் பேசுகிறார். நீ நினைத்தது ஒன்று, நீ எதிர்பார்த்தது ஒன்று, எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அதுதான் இன்றைக்கு உனக்கு நடந்திருக்கிறது. இது மாறுவதற்கு வழி இல்லையா? ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் ஆண்டுகளை அனுமதித்து, ஏன் ஆண்டுகளை எனக்கு இப்படி, ஏன் ஆண்டுகளை இப்படி? உன் இருதயத்தில் எழுப்புவது ஜெபம் அல்ல, உன் இருதயத்தில் எழுப்புவது கேள்வி, உன் இருதயத்தில் எழுப்புவது ஆண்டவரோடு உள்ள ஜெபம் அல்ல. உன் இருதயத்தில் எப்பெல்லாம் தேவ ஆலயத்துக்கு வருகிறியோ, எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருகிறியோ, அப்பெல்லாம் நீ சொல்கிறாய், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இந்த கேள்வியை தவிர நீ வேறு எந்த கேள்வி ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இனி கேள்வி கேட்க மாட்டாய். அந்த இடத்துல இருக்கிற சஞ்சலம், அந்த இடத்துல இருக்கிற துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறப்போம். வருத்தப்படாது. நடந்த சில காரியத்துக்காய் வருத்தப்படாது, நடந்த சில விஷயத்துக்காய் வருத்தப்படாது. எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். இன்னைக்கு உன்னால் அதை சந்திக்க முடியவில்லை, இன்னைக்கு அதை உன்னால் தாங்க முடியவில்லை, இன்னைக்கு அதை உன்னால் பார்க்க முடியவில்லை. ஆனா ஒரு நாள் சொல்லுவார், கர்த்தர் எனக்கு செய்தது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் விசுவாசித்தால் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க, சகலம் சகலம் எனக்கு நடந்தது நன்மைக்கு தான், நன்மைக்கு தான். சொல்ல முடியுமா? எனக்கு நடந்தது நன்மைக்கு தான். நான் என்னவோ நினைச்சேன், நான் என்னவோ நினைச்சேன், ஆனா கர்த்தர் எல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறார். துக்கம் விட்ட இடத்துல உனக்கு ஒரு சந்தோஷம். நீ தூக்கி எறியப்படலாம். ஒரு நாள் நீ குடும்பத்துக்கு ஒரு நாள் நீ தேவை, ஒரு நாள் உன் குடும்பத்துக்கு நீ தேவையா இருந்துச்சு, நீ இல்லாம காரியம் நடக்கல. ஆனா இன்னைக்கு நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிற, தூக்கி வீசப்பட்டிருக்கிற, அற்பமாய் எண்ணப்படுகிறார், அவமானமாய் பேசப்படுகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உன்னை சார்ந்தவர்கள் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இவங்களுக்காகவா இப்படி வாழ்ந்தேன், இவர்களுக்காகவா இப்படி ஜீவித்தேன், இவர்களுக்காகவா இதையெல்லாம் நான் இழந்தேன், இவர்களுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் சகித்தேன். உன் ஜெபம் கூட இப்படி இருக்கலாம், நான் நீண்ட நாள் வாழ விரும்பல, நான் நீண்ட நாள் இந்த உலகத்தில் இருக்க விரும்பல, என்ன வேணா உடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கிட்டு ஆண்டவரே, நான் மரணத்தை மட்டும் பார்த்தால் போதும், இனி நான் வேதனைகளை, கஷ்டங்களை, துன்பத்தை என்னால் சகிக்க முடியாது என்று புலம்புகிறாயே, புலம்புகிறாயே. இந்த நிலையை கர்த்தர் எனக்கு மாற்றுமே சொல்றாரு. அப்படி ஜெபிக்கிற நபருக்கு உண்டு, அப்படி கேட்கிற நபருக்கு உண்டு. உங்களோட கர்த்தர் பேசுறாரு, உங்களோட ஆண்டவர் திட்டமா சொல்றாரு. ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த இடத்தில் நீ துக்கத்தை வேதனை அனுபவிச்சீங்களோ அதே இடத்துல தான் கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். சிலருடைய ஜெபம் அப்படி இருக்குது, வாழ விரும்பவில்லை. போதும், நாங்க எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இனி என்ன பார்க்கணும், இனி நான் பார்க்கிறதுக்கு என்ன இருக்கிறது, போதும். மனம் சடித்து போய்விட்டார், மனம் சடித்து போய்விட்டார். இல்ல இல்ல, அதே இடத்தில் ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் உனக்கு காத்திருக்கிறது. நீ அதை பார்த்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷப்படுத்துவேன். துக்கப்பட்ட இடத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. 32 வருஷமா வியாதிப்பட்டவன், பெதஸ்தா குளம் கலக்கப்படுகிறதை பார்க்கிறான். அதுல போய் இறந்து அவனால முடியவில்லை. அவன் பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கலை. அதான் அவன் பிரச்சனை. என்னால முடியலையே, என்னால இயலவில்லையே. இயேசுவை சந்திக்கும் பொழுது, இயேசுவை பார்க்கும்போது சுகமாக விரும்புகிறாயா கேட்டாலே ஆமென்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் சொல்லுகிறான், தன் இயலாமையை சொல்லுகிறான், என்னை இந்த குளத்தில் கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை. எத்தனையோ வருஷமா, எத்தனையோ நாளா இந்த பக்கத்துல உட்கார்ந்து 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 தூதனையும் பார்க்கிறேன், குளம் கலக்கிறதையும் பார்க்கிறேன், ஜனங்கள் இறங்கி அற்புதம் நடக்கிறதையும் பார்க்கிறேன். இப்படி சொல்லியிருப்பான். யாருக்கெல்லாமோ நடக்குது, எனக்கு நடக்கலை. இதான் உன் கேள்வி, இதான் உன் கேள்வி. யாருக்கெல்லாமோ நடக்கிறது. அவர்கள் ஜெபிக்கிறார்களா? அவர்கள் தேவனை தேடுகிறார்களா? அவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்களா? அவங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறார்களா? அவங்களுக்கெல்லாம்
இயலாமை இருந்த இடத்திலே ஒரு சந்தோஷம் உனக்கு காத்திருக்கிறது. இயேசுவே உனக்கு அற்புதம் செய்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நீ இந்த குளத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தூதனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கொண்டு விடுவதற்கு யாருமே என்று கேள்வி கேட்க அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. உன்னை நானே தூக்கி விடுறப்பா. கர்த்தர் சிலர் இந்த ராத்திரியில தூக்கி விட வந்திருக்கிறார். கர்த்தர் சில நபரை சில இடத்துல இருந்து தூக்கி விட போறார். அவன் எழுப்ப முடியாம, பிரகாசிக்க முடியாம, நன்மையை பார்க்க முடியாம, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம, எங்கேயோ சிறைப்பட்டு போய் எங்கேயோ சிதறி கிடக்கிற உன்னை அந்த ஸ்தானத்தில் இருந்து கர்த்தர் ராத்திரிகளில தூக்கி எடுக்கிறாரா, தூக்கி விடுறாரா. நீ இருந்த இடத்துல இனி இருக்க மாட்டா. உன் வேதனையோடு இருந்த இடத்துல இருக்க மாட்டா. கண்ணீர் சிந்தி அந்த இடத்துல இருக்க மாட்டா. கஷ்டப்பட்ட அந்த இடத்துல இருக்க மாட்டா. உன் வாழ்வில் இன்னைக்கு ஒரு அற்புதம், இயலாமையில் நடந்த ஒரு அற்புதம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவனை சந்தோஷப்படுத்துது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 3 நிலைகளை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று காணாமல் போன ஆடு, ஒன்று காணாமல் போன வெள்ளிக்காசு, 3வது காணாமல் போன இளைய குமாரன். இதுல சந்தோஷம் தெரியுமா? இழந்து போனதிலே ஒரு சந்தோஷம். 3 இழந்து இருக்கிறார்கள். 3 இழந்திருக்கிறார். 99 ஆடுகள் இருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அந்த வைப்பன் நினைக்கிறார், ஒரு ஆட்டை குறித்த ஒரு வருத்தம். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதை கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. 10 வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. இழந்து விட்டார். அதை தேடி கண்டுபிடிக்கிறார். அதை கண்டுபிடிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. இளைய குமாரன் தகப்பனுடைய உறவை விட்டு, தகப்பனுடைய அன்பை விட்டு, தகப்பனுடைய பாசத்தை விட்டு வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டான். ஆனா மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது வசனம் சொல்கிறது, அங்கே ஒரு சந்தோஷம். இந்த 3மே ஒரு இழப்பு தான். எங்க தெரியுமா கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார்? இழந்த இடத்திலே மறுபடியும் கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். எதை இழந்திருக்கிறீங்க? எதை இழந்து வாழ்கிறீர்கள்? என் கையை விட்டு போய்விட்டது என்று நினைக்கிறீங்களா? எனக்கு கிடைத்த நன்மைகள் என்ன விட்டு போய்விட்டது நினைக்கிறீங்களா? என் ஆசீர்வாதம் என்ன விட்டு போய்விட்டது, என் நன்மை என்ன விட்டு போய்விட்டது என்று நினைக்கிறீங்களா? ஆமென். நீங்க கர்த்தர் சொல்றாங்க, இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறது நிமித்தம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகிறது. சில உறவுகள், இழந்த சில உறவுகள் மறுபடியும் கர்த்தர் உன்னோடு இணைக்க போறாரு. மறுபடியும் கர்த்தர் உன்னோடு இணைக்க போறாரு. இழந்து போன சில உறவுகள், உடைக்கப்பட்டு போன சில காரியங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் ராத்திரிகளில் திட்டமாய் தேவ சபையோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்பவும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீர்கள். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், நான் அதை நிறைவேற்ற போகிறேன். சொன்ன வார்த்தையை செய்ய போகிறேன். என்ன சொன்னார்? திரும்பவும் கட்டுவேன் என்று சொன்னார். என்ன சொன்னார்? நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று சொன்னார். என்ன சொன்னார்? நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னார். 4வது, நான் அவர்களை நிரப்புவேன் என்று சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க, நிரப்புவேன். நிரப்புன மாதிரி சொல்லுங்க, நிரப்புவேன். அல்லேலூயா. நிரப்புவேன். காலியான பாத்திரங்களை நிரப்புவேன். காலியான பாத்திரங்களை நிரப்புவேன். எண்ணெயினால் நிரப்புவேன். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகப்படுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரப்ப போகிறார். எதை நிரப்ப போகிறார்? எதினால் நிரப்ப போகிறார்? அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. தேவ சபை, தேவ ஜனத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வருகிறார். நீங்க வெறுமையா போகக்கூடாது, நிரப்பப்பட்டவர்களாய் போகணும். ஏன்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் நோக்கத்தை முறிக்கும். உங்க மேல இருக்கிற வல்லமை தான் சத்துரு கிரியை அழிக்கும். உங்க மேல இருக்கிற வல்லமை தான் சாதனை தந்திரங்களை அழிக்கும். நீங்க சொல்லுகிற சிலரை ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். சிலரை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். நீ வெறுமையாய் போக மாட்டாய். நிரப்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரப்பி வழிகிறது. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நிரப்பப்படுவீர்கள். நிரப்ப காலியான பாத்திரமா
செய்வார்கள். தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை இந்த ராத்திரியிலே சபையை சந்திக்க போகிறது. ஆமென். கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசிக்கும்படி தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றப் போகிறார். கர்த்தருக்காய் ஊழியம் செய்யும்படி தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றப் போகிறார். கர்த்தருக்காய் வைராக்கியம் கொள்ளும்படி உங்கள் மேல் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த ராத்திரியில் அற்புதமாக வெளிப்பட போகிறது. நான்கு காரியம் சொன்னேன். யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை கடைசியாக சொன்னேன், நிரப்புவே என்று சொன்னார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எழுதியிருக்கலாமா? சில நிமிடங்கள் நாம் சுபிக்க போகிறோம். கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க போகிறோம். ராத்திரிகளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மனுஷ சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன் கேள்விக்கு பதில் அவர் ஒருவர் மட்டும்தான். உன் கேள்விக்கு பதில் அவர் ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். கைக்கெல்லாம் ஆவியானவர் சபையோடு திட்டமா இன்னைக்கு இதைத்தான் பேசும்படி என்னுடைய இருதயத்திலே பாரப்படுத்தினார். ஆமென். யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொன்ன நல்வார்த்தை நான் நிறைவேற்ற போகிறேன். ஆமென். நான் நிறைவேற்ற போகிறேன். திரும்பவும் கட்டப்படுவீர்கள். ஓ, திரும்பவும் கட்டப்படுவீர்கள். உடைக்கப்பட்ட நிலைகளை கர்த்தர் நீங்க மாற்ற போறார். ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்ய போகிறார். திரும்ப கட்டப்படுவீர்கள். திரும்பவும் நடத்தப்படுவீர்கள். திரும்பவும் சந்தோஷப்படுத்தப்படுவீர்கள். திரும்பவும் அவை நிரப்பப்படுவீர்கள். இதுதான் இன்றைக்கு ராத்திரியிலே ஆவியானவர் சபைக்கு சொல்ல விரும்பின வார்த்தை. இந்த வார்த்தை ஆவியானவர் திட்டமாய் தீர்க்கமாய் உங்களோட கர்த்தர் பேசி இருக்கிறார். இது தேவனுடைய நேரம். ஆமென். இது தேவனுடைய நேரம். இது தேவனுடைய நேரம். தீர்க்க தரிசனமாய் சில நபர்களோட ஆவியானவர் இடைப்பட்டதை நான் பார்க்கிறேன். எஸ் 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 ஆமென். அடுத்த நிலைகளுக்குள், அடுத்த கட்டத்திற்குள் தேவ ஜனங்களையும் தேவ சபையையும் ஊழியத்தையும் கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். ஆமென். இதுவரைக்கும் நடந்ததை போல அல்ல, இதுவரைக்கும் பார்த்ததை போல அல்ல, நீங்க இதுவரைக்கும் சந்தித்தது சாதாரணமானவைகள். ஆனால் இனிமேல் நீங்க பார்க்க போவது அசாதாரணமான காரியங்கள். இந்த ஆலயத்திற்குள்ளே வருகிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே, வருகிற தேவ ஜனங்களுக்குள்ளே அசாதாரணமான வல்லமையை, அசாதாரணமான தேவனுடைய கிரியைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். சபை கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓ ராகவாரியங்களே, உதாசனத்துலா கர்த்தரவா. நல்லவர் 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 நல்லவர். ஒப்புக்கொடுங்க 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 ஒப்புக்கொடுங்க. ஆமென். எல்லாரும் முடிந்தது நினைக்காதே, எல்லாரும் முடிந்தது நினைக்காதே. உன் வாழ்க்கையை சந்தித்த பிரச்சனைகள் அது முடிந்ததல்ல. நீ சந்தித்த போராட்டம் முடிந்ததல்ல. அது வாழ்க்கை முடித்து போனதில்லை. இனிதான் உனக்கு துவக்கம். இனிதான் உனக்கு துவக்கம். எஸ் எஸ் இதற்கு கர்த்தர் அசாதாரணமான அக்கினியை, அசாதாரணமான வல்லமையை, அசாதாரணமான அபிஷேகத்தை இந்த ராத்திரியிலே போட விரும்புகிறார். போட விரும்புகிறார். அடிக்கடியா விழுந்து விழுந்து எழும்புகிறார். அடிக்கடியா விழுந்து விழுந்து எழும்புகிறார். இனி அந்த அனுபவம் இருக்கக்கூடாது. இனி அந்த அனுபவம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது பக்தி, ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தம், ஆலயத்துக்கு வரும்போது அவன் எல்லாம் இருக்கு. வெளியே போனா டோட்டலா மாறிடுற, டோட்டலா மாறிடுற. சொல்றாங்க, இனி அந்த கதவை
கவே கவா ஷாத்ரே கலானே கவா. கர்த்தர் சொல்றார், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன். ஆலயத்துக்கு வந்தா ஜெபம் பண்ண முடியுது, சர்ச்சுக்கு வந்தா பாட முடியுது. ஆனா வெளியில போயிட்டா உன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, வித்தியாசமா மாறி இருக்கு. எங்க ஆண்டு சொல்றாரு, அதுக்கு நான் உன்னை அழைக்கிறேன், அதுக்கு நான் உன்னை ரட்சிக்கல, அதுக்கு நான் உன்னை தொடல, அதுக்கு நான் உனக்கு கிருபையை கொடுக்கல. எனக்காக கடைசி வரைக்கும் நீ சாட்சியா நிற்கணும். அடிக்கடி விழுந்து விழுந்து எழுப்பி எழுப்பி நிற்கிறார். எவ்வளவு நாள் தான் இப்படி இருப்பான்? எவ்வளவு நாள் தான் காலம் இப்படி போகும்? இல்லப்பா, இல்லப்பா, நிற்கணும். ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய கிருபையும் பலத்தை எனக்கு தாங்க சொல்லு. எத்தனை பேர் எனக்கு சொல்ல முடியும்? அது திட்டமா என்னோட பேசுறேன். எனக்கு தெரியும் என்ன ஏன் ஆண்டவர் இன்னைக்கு பேச வைத்தார் என்று எனக்கு தெரியும். உங்க உள்ள எனக்கு தெரியாது, உங்க நினைவு எனக்கு தெரியாது, உங்க பாவம் எனக்கு தெரியாது, ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு தெரியாது. உங்களை கொண்டு வந்த ஆண்டவருக்கு தெரியும், உங்களை கொண்டு வந்த ஆண்டவருக்கு தெரியும். நான் இன்னைக்கு தான் உங்களை முதல் முறையா பார்க்கிறேன். எனக்கு உங்க பிரச்சனை தெரியாது, ஆனா உங்களை அழைத்த ஆண்டவருக்கு தெரியும், உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை நாட்கள் தான் இரவு பகலில் இருப்பார், தனிமையில் அழுது அழுது காலத்தை கடத்தி கொண்டிருப்பார். நீ இப்படி கேட்கிற, நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறக்காம இருந்திருக்கலாம். நம்ம ஏன் பிறந்தேன்? நான் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கு. இப்படித்தானே சொல்லு. அடிக்கடி வாயிலிருந்து வர்ற வார்த்தை தானே, உன் மனசுக்குள்ள இருந்து வர்ற வார்த்தை தானே. ஒரு தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ சாதாரணமான நபரா, மற்றவர்களுக்கு உள்ள அற்பமான நபரா, தூக்கி எறியப்பட்ட நபரா தெரியுது. காலம் வருது, காலம் வருது, காலம் வருது. யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல், யோசேப்பு அநேகருக்கு உதவி செய்தது போல், யோசேப்பு அநேகருக்கு முன்பதாக தலை நிமிர்ந்திருக்கிறது போல், உனக்கு ஒரு நேரமும் காலமும் வருகிறது. அது உனக்கு சம்பளிக்கும், அது உனக்கு நடக்கும். Thank you, Jesus. என் உள்ளத்துல இருந்ததெல்லாம் ஆண்டவர் பேசினார். நான் இன்னைக்கு வெறுமையா போகக்கூடாது. கர்த்தர் என்னை தொடரணும்னு விரும்புறாங்க. நீங்க ஜெபிக்க வருவேனா அப்படின்னு முன்னால வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஜெபிக்கும்படி நான் பாராட்டுறதுல உண்மையை சொல்றேன். இந்த 5 நாள் ஜெபத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இது தற்செயலா ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாதுங்க. வழக்கமான நடைபெறுகிற ஜெபமும் கிடையாதுங்க. தேவன் ஒரு பெரிய பிளான் வச்சுதான் அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். அவருடைய திட்டம் நிறைவேறுகிறது. ஒப்பு கொடுத்து படிக்க முடியல, நீங்க நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நிற்கிறவங்க நிற்கணும். அப்படியே கையை உயர்த்தி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க அபிஷேகத்தா நிரப்பிடுங்க
நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னையே நிரப்பிடுங்க. பாடுங்க எஸ் ஓ நிரப்பிடுங்க என்னையே வித்தியாசமான இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமைகளை சந்திக்கிறது, கர்த்தருடைய வல்லமை சந்திக்கிறது. உன் போராட்டங்கள் உன்னை விட்டு மாறட்டும், உன் போராட்டங்கள் உன்னை விட்டு மாறட்டும். இனி நீ அழ வேண்டாம் மகளே, இன்னையோடு உன் வருத்தங்கள் முடிந்து போகட்டும். இனி நீ அழ வேண்டாம் மகளே, வருத்தங்கள் இன்றோடு உன்னை விட்டு விலகி போகலாம். சில வித்தியாசங்கள், சில மாற்றங்கள், உன் கேள்விக்கான பதில்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டு. கர்த்தர் நீ உன்னோட பேசுறதை நான் உணர்றேன். தேவ சத்தத்தை நீ கேட்டதை உணர்றேன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமை. நீ யாருக்கிட்டையும் பேசுறதில்லை, நீ யாருக்கிட்டையும் பேசுறதில்லை. அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்தே காலம் நேரம் போகுது. கர்த்தரை கத்த உடைக்கிறார், கத்துகளை உடைக்கிறார். கத்துடைய அக்கினி, கத்துடைய அக்கினி உன்னை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ள அக்கினி, பெற்றுக்கொள்ள அக்கினி, பெற்றுக்கொள்ள அக்கினி. Fire anointing, fire anointing. பெற்றுக்கொள்ள அக்கினி, பெற்றுக்கொள்ள அக்கினி, பெற்றுக்கொள்ள அக்கினி. ஆமென். கண்ணப்பட்டேனி, ஒதுக்கப்பட்டேனி. Fire anointing, பெற்றுக்கொள்ள அக்கினி. Yes, yes, பெற்றுக்கொள்ள அக்கினி, பெற்றுக்கொள்ள அக்கினி, பெற்றுக்கொள்ள அக்கினி. கத்துடைய அக்கினி இவர்களை கொண்டுகிறது, கொண்டுகிறது. உன்னை கட்டியிருக்கிற சில போராட்டங்கள், உன் குடும்பத்தின் சில காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். அக்கினி ஊற்றுக, அக்கினி ஊற்றுக. பயன்படுத்தும், உடைய மகனை பயன்படுத்தும், பயன்படுத்தும், பயன்படுத்தும். ஷாத்தார கலவரா பயன்படுத்தும். அக்கினி போடும், அக்கினி போடும், அக்கினி போடும், வல்லமை போடும். Yes, 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 yes. எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை ஏமாற்றங்கள். ஐயோ, இன்னுமா 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 இப்படி இருக்கணும். யாரை நம்புவது, யாரை நம்புவது? நான் நேசித்தவர்கள் என்னை விட்டு விட்டார்களே, நேசித்தவர்கள் என்னை கைவிட்டார்களே. கர்த்தரை நம்புமா, கர்த்தரை பிடிக்குவர், கர்த்தரை பிடிக்குவர். கர்த்தரே காவலா, உடவா காவலா, உடவா சந்தரா. என் மகனை அக்கினி, என் மகனை அக்கினி. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். கர்த்தருடைய மகனை இன்னும் 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 நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில். Yes, yes. பாட பாட பாட. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. அந்த வல்லமை புறப்பட்டு வருகிறது, வல்லமை புறப்பட்டு வருகிறது, வல்லமை புறப்பட்டு வருகிறது, வல்லமை புறப்பட்டு வருகிறது, வல்லமை புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. Yes, yes, yes. நன்றி, 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 நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Fire anointing. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. நிரப்பும், மகனை நிரப்பும், மகனை நிரப்பும், மகனை நிரப்பும், மகனை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். வல்லமை, வல்லமை. ஆவி, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஒரு 2 நிமிடம் நல்ல கையை தட்டி ஆமென். தேவ பிரசன்னம் இந்த ராத்திரி வேளையில் ஆமென். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றப் போகிறேன். கட்டப்படுவார், திரும்பவும் கட்டப்படுவார், திரும்பவும் சந்தோஷப்படுவாய், நிரப்பப்படுவாய், ஆமென். திரும்பவும் நிரப்பப்படுவாய். சொன்ன வார்த்தைகள் அப்படியே இந்த சபைக்கு, உடைய பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். நான் ஆசைப்படுறோம், ஓடி அங்கே
ரெண்டு கைகள் மேல உயர்த்து. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா போதும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் எங்களோடு கூட பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. கட்டப்படுவாய் என்று சொன்னீரே, நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப கர்த்தர் எங்களோடு கூட பேசுறீங்க. நிச்சயமாகவே இந்த பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், மாற்றம் உண்டாகும். இதற்காக நன்றி, பாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவதாச மூலமாக கர்த்தர் பேசினரே, வார்த்தை உறுதிப்படுத்தினரே, நன்றி அப்பா. நாளை இரவு சபை நிரம்பி விளைவதாக. நாளைக்கு எல்லாரும் வரணும். இன்னைக்கு வந்தவங்களும் வரணும், நாளைக்கு நிறைய ஜனங்க வரணும். அந்த பெரிய அற்புதத்தை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டி